118 பெரும்பான்மை காமிங்க, அப்புறம் தான் வந்து முதலமைச்சர் பதவி ஏற்பு விழா நடக்கும். பாஜகவினுடைய ஒரு ஆதிக்கம் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நாளைக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் மேஜரான இடங்களில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. காங்கிரசினுடைய 5 வெற்றி பெற்ற தொகுதிகள் வந்து தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கறதா வந்து சொல்லிட்டாங்க. விடுதலை சிறுத்தை கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி மார்க்சிஸ்ட் கட்சியும் சரி அவங்களும் 2 தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்களும் வந்து ஆதரவு கொடுக்கறதா வந்து ஒரு பேச்சு இருக்கு. ஜேசிடிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆட்சி அமைக்குமா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜேசிடிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்க அப்படின்னா அசாத்தியமான ஒரு வெற்றி தான் வந்து தமிழ்நாட்டில் பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 1,72,26,030 வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 34.92% வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய அசாத்திய வெற்றி தான் சொல்லியாகணும் தமிழக வெற்றி கழகத்திற்கு. இப்படி கோடிக்கணக்கான வாக்குகள் பெற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இப்போ கொஞ்சம் சிக்கலா இருக்கு. இதற்கு என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக வெற்றி பெற்ற மொத்த தொகுதிகள் எவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா 108 தொகுதி. அதுல 2 தொகுதியில வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து முன்னிலையில இருந்து வெற்றி பெற்றிருக்காரு. அப்படிங்கிறப்ப ஏதேனும் ஒரு தொகுதியில் அவர் வெளியே கண்டிப்பா வந்தாகணும். அப்படிங்கிறப்ப 107 தொகுதியா மாறும். இங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு பெரும்பான்மையை காமிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கு. அது எவ்வளவு தொகுதின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 118 தொகுதி. அப்படிங்கிறப்ப 107 தொகுதி இருக்கிறப்ப இன்னும் 11 தொகுதிகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவைப்படுது. அப்படிங்கிறப்ப மற்ற கட்சிகள்ல வெற்றி பெற்றிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல மற்ற கட்சிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, மற்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று அப்படி வெற்றி பெற்றவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கணும். கிட்டத்தட்ட 11 தொகுதிகள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா தமிழக முதல்வராக வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து பொறுப்பேற்கலாம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு நேரு உள்ளரங்கத்தில் இந்த முதலமைச்சர் பதவியேற்பு நடக்கிறதுக்காக பல ஏற்பாடுகள் வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதில் 5000 பேர் அனுமதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் வந்து கேரளா கிளம்புறாரு. அப்படிங்கிறப்ப நாளைக்கு முதலமைச்சர் பதவி வந்து விஜய்க்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்வியிலே இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் வந்து தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக காங்கிரஸ் கிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதுல காங்கிரசினுடைய 5 வெற்றி பெற்ற தொகுதிகள் வந்து தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கறதா வந்து சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் 112 தொகுதி வந்து தாவேகாவுக்கு சாதகமா இருக்கு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 6 தொகுதிகள் வந்து பெறப்பட வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இங்க என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, காங்கிரஸ் அவர்கள் வந்து ஒரு நிபந்தனை அளிக்கிறாங்க. அதாவது மதச்சார்பற்ற கட்சிகள் மட்டும்தான் வந்து இனிமே வந்து தாவேகாவுக்கு வந்து கூட்டணியில் இருக்கிறதால ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். வேற ஏதேனும் கட்சிகள் வந்தாங்க அப்படின்னா இது வந்து எங்களோட நிபந்தனைக்குட்பட்டதல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்ப தமிழக வெற்றி கழகம் அடுத்து திரும்பிய கட்சி என்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அங்க பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவன் தலைமையில் இருப்பாரு. இவருடைய தலைமையில 2 தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றிருக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் பொறுப்புல. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய 2 தொகுதி வந்து தாவேகாவுக்கு வரணும் அப்படின்னா அதனுடைய பேச்சுவார்த்தை தான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி மார்க்சிஸ்ட் கட்சியும் சரி அவங்களும் 2 தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்களும் வந்து ஆதரவு கொடுக்கறதா வந்து ஒரு பேச்சு இருக்கு. ஆக மொத்தம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தேவையான எல்லா விஷயமே வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் எடுக்கக்கூடிய முடிவுல இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ தெரியுது. ஆக விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வரைக்கும் அது ஒரு பேச்சுவார்த்தையில தான் இருக்கு. ஆனா திருமாவளவன்ட்ட வந்து இந்த ஒரு பேட்டியில கேட்கிறப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கள் கட்சியினுடைய எதிர்கால வளர்ச்சி எப்படி இருக்கும், அதே மாதிரி நாங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியும் எதிர்காலத்தில் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து எங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தோம்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நாங்களாம் முழுவதுமாக வந்து விசாரிச்சுட்டு ஆலோசிச்சு தான் எங்களால் வந்து முடிவு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஆலோசிச்சு தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா சிஎம்மா வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து வந்துருவார். ஆனால் இங்கே வந்து பாஜகவினுடைய ஒரு ஆதிக்கம் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லலாம். என்னப்பா காங்கிரஸ் இருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் இருக்கு, அப்படிங்கிறப்ப எப்படி வந்து பாஜக ஆதிக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆளுநர்கிட்ட போய் தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு வந்து கடிதம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 2 வாரத்தில் வந்து நாங்கள் கூட்டணி வந்து நிரூபிக்கிறோம், பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப ஆளுநர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு முதலமைச்சராக பதவி கொடுக்கணும் அப்படின்னா பெரும்பான்மை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கணும், இல்லை அப்படின்னா அதற்கான ஆதரவு உங்களுக்கு இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அனுப்பிட்டார். அப்படிங்கிறப்ப இங்கே பாஜகவினுடைய ஆதிக்கம் வந்து ஆளுநர் மூலமாக வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே தெரியுது.
ஏதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில் சொல்லிட்டாங்க மதச்சார்பற்ற கட்சிகள் மட்டும்தான் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிபந்தனையாக வச்சுட்டாங்க. அதனால தான் ஆளுநர்லேருந்து ஒரு ப்ரெஷரை கொடுத்து டிவிகேக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் அப்படின்னா ஆளுநருடைய வேலை வந்து முதலமைச்சர் பதவி வந்து அவர் கொடுக்கறது மட்டும்தான் அவருடைய வேலை. ஆனால் வந்து அங்கே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 118 பெரும்பான்மை காமிங்க, அப்புறம் தான் வந்து முதலமைச்சர் பதவி ஏற்பு விழா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப நாளைக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் மேஜரான இடங்களில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இதற்கான ஒரு முடிவு தெரிவிக்கக்கூடிய ஒரு முக்கிய நபராக இப்போ யார் இருக்கார் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் தான் இருக்காரு. இப்போ அதற்கான ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. அவர் தாவேகாவோட வந்து ஆதரவு தருவாரா இல்லை அப்படின்னா இல்லை முடியாது அப்படின்னு சொல்லுவாரா அப்படிங்கிறதா வந்து இப்போ எல்லார் மக்களாலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்கு. இன்கேஸ் திருமாவளவன் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு தரல அப்படின்னா நாளைக்கு முதல்வர் பதவி ஏற்கிறதுக்கு விஜய்க்கு வந்து கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். பட் இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாகவே இருக்குது. அதே மாதிரி இன்கேஸ் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாட்டின் முதல்வராக விஜய் வந்து இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பதவி ஏற்றக்கப்புறம் முதல் சைனே வந்து என்னுடைய வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்ட ஒரு சில திட்டங்களுக்குலாம் வந்து சைன் போட்டு அதை வந்து ஜியோ பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்படி எந்த திட்டங்களுக்கு போட போறாரு அப்படின்னு தெரியல. ஆனால் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மெயினாக ஒரு 6 வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 6 வாக்குறுதியிலிருந்து எதாச்சும் ஒன்றா தான் வந்து கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் ஒரு ஜியோ பாஸ் பண்ணுவாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குறுதிகளாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக அதாவது ஒரு முதலமைச்சராக பதவி ஏற்றக்கப்புறம் முதலாக கொடுக்கக்கூடிய ஒரு ஜியோ அப்படிங்கிறப்ப இந்த ஒரு 5-6 வாக்குறுதிகளை தான் வந்து நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய கணிப்பாக இருக்குது. அதில் முதலாவது வாக்குறுதிகளாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அனைத்து பெண்களும் தமிழ்நாட்டில் எங்கனாலும் இலவசமாக வந்து பேருந்தின் மூலியமாக பயணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம். ஆல்ரெடி வந்து இந்த திட்டம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் சிறப்பு பேருந்து அப்படிங்கிற விஷயம் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஒவ்வொரு சிட்டிக்குள்ளே அந்த இடத்துல இந்த இடத்துக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கனாலும் வந்து பெண்கள் வந்து இலவசமாக பேருந்தில் பயணிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த ஒரு திட்டம் வந்து முதலமைச்சர் ஆனவுடனே உடனே வந்து செயல்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் வந்து இலவசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப ரேரான ஒரு விஷயம். பட் ஆனால் இதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா முதலாவதாக ஒரு ஜியோ அதை பாஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு வரவேற்பு இருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெண்கள் சார்பாக கண்டிப்பான்னு சொல்லலாம். ஸோ இது மேபி வந்து ஜியோவை பாஸ் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா திருமணத்திற்கு கிட்டத்தட்ட 8 கிராம் 1 பவுன் தங்கமும் பட்டு சேலையும் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை மேபி வந்து ஜியோவை பாஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு அதாவது குடும்ப பெண்களுக்கு வந்து மாதத்துக்கு 2500 ரூபாய் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிற விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ 2500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ஜியோ பாஸ் பண்ணாலுமே ஒரு மிகச்சிறந்த வரவேற்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கும். ஸோ இந்த 5 வாக்குறுதிகளில் ஏதேனும் ஒரு வாக்குறுதி வந்து இனிஷியலாக ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த வரவேற்பு வந்து கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கும். ஆனால் சிஎம்மாக வந்து விஜய் வந்து பொறுப்பேற்கணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறது. ஆனால் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து 4 தொகுதிகள் அதாவது கம்யூனிஸ்ட் அண்ட் மார்க்சிஸ்ட் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே வந்து ஆதரவு கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறப்ப பெரும்பான்மை மூலியமாக வந்து கண்டிப்பாக சிஎம் ஆயிடுவார் விஜய் அவர்கள். ஆனால் இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொண்டு வர காரணம் என்ன அப்படின்னா பாஜக தான். அது ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதாவது ஆளுநர் மூலியமாக நீ 118 பெரும்பான்மையை காமிச்சா உங்களுக்கு வந்து சிஎம் பதவிக்கான பதவியேற்பு விழா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆளுநர் வந்து கேரளா கிளம்பியிருக்காரு. ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து இன்டெரக்டாக காமிக்கிற மாதிரி தான் எனக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் டேரெக்டாகவே காமிக்குது. பிஜேபியோட ப்ரெஷர் வந்து ஆளுநர் மூலியமாக எந்த அளவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து தாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தருமா? அவங்க தந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரும்பான்மையில் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கும். 118 தொகுதிகள் வந்து கண்டிப்பாக பெரும்பான்மையில் இருக்கும். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா வேறு ஏதேனும் கட்சிகள் வந்து ஆதரவு தர வாய்ப்பு இருக்கா? அப்படி எந்த கட்சி அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேசிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.